நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஆங்கில பாடப்பிரிவில் வாசிக்கும் திறனை மேம்படுத்தும் விதமாக தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லியோனி ஆங்கில பாடங்களில் உள்ள ஆங்கில பாடல்களை பாடி எளிதில் புரியும் வண்ணம் எடுத்துரைத்தார். தற்போது நடைபெற உள்ள மாநாடு முருகன் மாநாடு அல்ல, அரசியல் மாநாடு. அரசியல் முருகனை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். லாங்குவேஜ் டீச்சர்ஸ் ஆஃப் இந்தியா எல்டை அப்படிங்கிற நிறுவனம் இந்தியா ரீட்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சியை இன்னைக்கு வந்து அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆங்கில வாசிப்புக்கான ஒரு அருமையான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒரு 3 நாள் நடத்திட்டாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பாக கார் அப்படின்ற ஒரு அறக்கட்டளை வந்து அதுக்கு நிதி உதவி செய்து மிக சிறப்பான ஒரு ஓரியன்டேஷன் நடத்திருக்காங்க. இது வந்து சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டமன்றத்தில் அவருடைய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கையில் வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் எல்லா அரசு பள்ளிகளில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்கக்கூடிய அந்த திறனை வளர்ப்பதற்கான ஒரு இயக்கத்தை வந்து நடத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் தமிழ் வாசிப்பு இயக்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதற்கான ஒரு இயக்கத்தை வாலண்டியர்ஸ், அதாவது தன்னார்வலர்களை வைத்து மாணவர்களை தமிழில் வாசிக்கக்கூடிய அந்த பயிற்சி சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆங்கில வாசிப்புக்கு இந்த எல்டை வந்து இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி தமிழ்நாடு முழுவதும் ஆங்கில வாசிப்பை கிராமப்புற மாணவர்களுக்கு ஆங்கிலம் என்ற அந்த மொழியின் மீது இருக்கக்கூடிய பயத்தை எழிய வைத்து அவர்களை வந்து வாசிக்கக்கூடிய அந்த ஆற்றலை பெறுவதற்கான ஒரு நல்ல முயற்சி இது. இந்த முயற்சியுடைய நிறைவு விழா, அதுக்கு என்னை வரவழைத்து பெருமைப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பாக இன்று ஒரு போன வாரம் வந்து நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஒரு மாபெரும் புத்தக பூங்காவை தொடங்கி வச்சார். அதுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு. காரணம் வந்து ஜப்பானில் சைனாலெல்லாம் ஒரு ட்ரெயினில் நம்ம பயணம் பண்ணோம்னா பயணிகள் எல்லோருடைய கையிலையும் ஒரு புத்தகம் இருக்கும். அவங்க வந்து அந்த பயணத்தை வந்து புத்தக வாசிப்பை வைத்து தான் அந்த பயணத்தை மகிழ்ச்சிகரமாக நிறைவேற்றுகிறார்கள். அந்த ஒரு ஹேபிட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மெட்ரோ ரயில் நிலையத்தில் ஒரு பெரிய புத்தக பூங்கா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 புத்தகங்கள் அடங்கிய எல்லா பதிப்பகங்களும் அங்கே புத்தகங்களை விற்பனைக்காகவும் அங்கே வந்து படிப்பதற்காகவும் ஒரு பெரிய இது நிறுவியிருக்காங்க. அது வந்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு. அதே மாதிரி நான் இன்னைக்கு மேடையில் பேசும்பொழுது சொன்னது மாதிரி திருக்குறள் வந்து இதுவரைக்கும் 82 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஐநா சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த 122 மொழிகளிலும் திருக்குறளை மொழிபெயர்ப்பதற்கான முயற்சி பாடநூல் கழகம் எடுத்து அதற்கான டிரான்ஸ்லேட்டர்ஸ் எல்லாரையும் வரவழைத்து அதற்கான முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த ஆண்டுக்குள் அது வந்து நிறைவு பெற்றுள்ளது. அதே மாதிரி பொறியியல் கல்விக்கும் மருத்துவ கல்வி, கால்நடைத்துறை கல்வி, வேளாண்மை கல்வி, இந்த 3க்கும் வந்து ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நூல்களை, பாடநூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய அந்த முயற்சி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் மிகப்பெரிய முக்கிய முயற்சியாக ஹியூமன் பிசியாலஜி, உடற்கூறியல், அதை வந்து மொழிபெயர்த்து போன ஆண்டு வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள். இப்போ வந்து அதே மாதிரி அனாட்டமி, மற்ற மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் மொழிபெயர்க்கக்கூடிய அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் மருத்துவ கல்வியில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த தாய்மொழியில் அதை படிப்பதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற அந்த முயற்சி பொறியியல் கல்வி, மருத்துவ கல்வி, வேளாண்மை கல்வி, கால்நடைத்துறை கல்வி, சட்டக்கல்வி, இது எல்லாத்துக்குமே வந்து தமிழ் நூல்களை மொழிபெயர்க்கக்கூடிய பணி இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது.
மற்ற தமிழ்நாடு பாடநூல் கழகம் பெரியார் திராவிட களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு பெரிய நூல் தொகுப்பை வெளியிடுவதற்கு ஒரு குழு அமைத்து அந்த குழு தன்னுடைய பணிகளை தொடங்கி இதுவரைக்கும் திராவிட இயக்கம் எப்படி தொடங்கியது, அதனுடைய வளர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி திராவிட களஞ்சியம் அப்படிங்கிறத உருவாக்க போறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜு முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 80981879 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.